லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். நார்த் ஃபேஸிங்கில் 2BHக்கு அருமையான வரைபடத்தையும் ஜாதக அமைப்பில் ரிஷப ராசிக்கு வீடு கட்டும் போதும் கட்டுவதற்குண்டான யோகமும் குருவும் சனியும் என்ன கொடுப்பார் வாங்க பார்ப்போம். இப்போ ரிஷப ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ரொம்ப நாளைக்கு ராசியிலே இருந்தார், ரிவர்ஸாக ராகு போயிருக்கிறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்றிருக்கிறது ரொம்ப சிறப்பு. ராசிக்கு 10ல் இருக்கும்போது குருவுக்கு பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. லாபஸ்தானத்தில் குரு ஆட்சி பெற்றிருப்பதால் ரிஷபராசிக்கு எக்கச்சக்கமான உயர்வும் லாபமும் பொருள் சேர்க்கையும் ஏற்படும். குரு 5ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம். நிலம் நீயே எடுத்துக்கோ, எனக்கு எதாவது காசு கொடு, இல்லை பரவாயில்ல நீ வச்சுக்கோ அப்படின்றதாயும் இந்த 3ஆம் இடம் இடம் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். கடல் சார்ந்த பகுதியிலையும் அவுட்டர்லேயும் கெஸ்ட் ஹவுஸும் கட்டுறதுக்கு உண்டான யோகத்தையும் கொடுப்பார். 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக. பூர்வீகமாக எக்கச்சக்கமான கோர்ட்டு கேஸு வழக்கு ஒரு பெரிய பிரச்சனை இப்போ தான் தீருதுங்க. ரிஷபராசிக்கு முன்னோர்கள் சொத்து தடைகள் இருந்தது விலகுது. மனைவியினால் மனைவி வழியில் ஏதோ ஒரு சொத்து வர வேண்டியது அவங்க அண்ணன் கொடுக்காமல் இருந்தார் ரொம்ப நாளாக. இப்போ தான் அதற்கு உண்டான தீர்வும் கிடச்சிருக்கு. ஸோ 9ஆம் இடத்தையும் அதாவது உங்களுக்கு ராசிக்கு 3, 5, 7 எல்லாமே தீர்வுங்கிறது இப்போ கிடைக்குது. அப்போ ரிஷப ராசிக்கு 4ஆம் இடமுங்கிறது சூரியனுடைய வீடு. தொடர் வரிசையில் கேட்டட் கம்யூனிட்டிங்கிற ஒரு பகுதியில் வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் நல்லா இருக்குது. 12ஆம் இடத்துல ராகு இருந்தால் வெளிநாடு போவதற்கு உண்டானதும் வெளிநாட்டிலையும் வீடு வாங்குவாங்க. 11, 10, 9, 10 குடைவன் தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிற ஒரு சனி ஆட்சி பெற்றிருக்கார். ஜாதகத்தில் ரிஷபராசிக்கு இப்போ வீடு கட்டுறதற்கு உண்டான யோகபாவம் நலமாக இருக்கு. வடக்க பார்த்த பெஸ்ட்டு பிளான் ஃபார் 29/45 45 கேஜே சீட்டர் ஃபார்முலா. கேங்கிறது குழிக்கணக்கு, 165 குழி. நார்த்து ஃபேஸிங் பசு மனை. வரவு 12, செலவு கம்மி 5, அப்போ மீதம் 7 இருக்கும். யோனி யானை குடும்பம் மேன்மை. நட்சத்திரம் சதயம் புத்தமம். வார அங்கீஷம் மத்திபம். ஜாதி பிராமண ஜாதி நல்ல மனிதர்கள் வருவார்கள். திதி பூர்ண பலன் பௌர்ணமி. ராசி மீனம் சுகம் மேல் சுகம். வயது பொருத்தம் 55 ஆண்டுகள். ஸோ இதுதான் குழிக்கணக்கு. ஜாதகம்ங்கிறது கடகராசி விருச்சிக ராசி மீனராசிக்காரர்களுக்கும் 5, 14, 23ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் வடக்கு திசை யோகம். 4 மூலைகளை பற்றி பார்ப்பது, 4 கார்னர் 4 சீகளை பற்றி பார்ப்பது. ஸோ அதில் ஈசான மூலையில் போர்வெல் மழைநீர் சேரிப்பு சம்பு. செப்டிக் டேங்க் வாயு மூலையிலையும் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க். 1, 2, 3, 4, 5 ஐட்டம்ஸ் நாம் கொடுத்துருக்கோம். இதுதான் 5G. 4Cங்கிறது என்னங்கிறத பார்த்துருக்கோம். 4 மூலைகள். 3R டேட்டு. 3Rங்கிறது 3 ராசிகள். இப்போ போர்ட்டிக்கோ ஹால் 16க்கு 20, கிச்சன் அக்னி மூலையில் சர்வீஸு, பூஜா ஹாலினுடைய கன்னி மூலையில். கன்னி மூலையில் 11:15க்கு 17 பெட்ரூம். பீரோவை கன்னி மூலையில் வைக்கணும். எந்த ஜன்னல் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. 2 ஜன்னல்கள் கன்னி மூலை பெட்ரூமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வாயு மூலையில் அட்டாச்சு டாய்லெட். பெட்ரூமுனுடைய வாயு மூலையில் அட்டாச் டாய்லெட். அப்புறம் வாயு மூலையில் 16க்கு 10 உள்ளளவு சரியாக இருக்குது. அதனுடைய கன்னி மூலையில் பீரோ. ஸோ டாய்லெட் தனியாக பாத்ரூம் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. நிலை ஜன்னல்கள் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாமே ரெட்டப்படையில் வரணும். விண்டோஸும் டோரும் ரெட்டப்படையில் வரணும். 2, 4, 6, 8, 10, 11, 12, 11 12, 14, 16, 18 இப்படி வரணும். இப்போ ஹாலினுடைய கன்னி மூலையில் பூஜை அறை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வடக்கு திசைக்கு உண்டான பெஸ்ட்டு பிளான் ஃபார் நார்த்து ஃபேஸிங். மாடிப்படி முன்னாடியே கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த பிளான் 165 குழிக்கு அளவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்வாசலோடு சரியாக கொடுத்துருக்குறோம். இப்போ நாங்கள் வரைபடம் அமைக்கிறதாக இருந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகத்தையும் பார்த்து
இந்த திசை சரியாக இருக்கா, வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் வந்து விட்டதா, எந்த கோயில் போயிட்டு வந்துட்டு வீடு ஆரம்பிக்கணும், கடகராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடக்குது, வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகமா அப்படின்றத பார்த்துட்டு அதற்கு உண்டான கோவில்கள் சொல்லிவிட்டு என்ன அளவில் கட்டினால் நல்லதுங்கிறது குழியை தேர்ந்தெடுத்து 2 வரைபடங்கள் அடியேன் கொடுக்கின்றேன். ஒருவேளை நீங்கள் வரைபடம் அமைத்திருந்தாலும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இதுதான் அடியேன் செய்கின்றது. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையினால் 9952166706 லிங்கம் வாஸ்து வாட்ஸ்அப் அனுப்பி நீங்கள் வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். அடியேன் இருக்கின்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். வாய்ப்பு கிடைக்கிறவங்க மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் திருப்பரங்குன்றத்திற்கும் அறுபடை வீடுகளில் பழமுதிர்ச்சோலை கடைசிப்படை வீடையும் கண்டிப்பாக தரிசனம் செய்துவிட்டு வாய்ப்பு கிடைத்தால் அடியனை பார்த்துவிட்டு வரைபடத்தை கொடுத்து வாங்கி கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த வரைபடமும் தகவலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.